ஒரு இடம் நேச்சுரலாவே இந்த இடம் உனக்கானது ஹேபிட்டபிள் கிடையாதுன்னு நேச்சர் எப்படி சொல்லும்? இப்படிதான் சொல்லும். ஸோ ஒரு கிளைமேட்டிக்கலாவே பாத்துக்கோங்களேன், சில இடங்கள்ல வி கேன் நாட் லிவ். அங்க லைஃப் பாசிபிள் கிடையாதுன்னா கிடையாதுதான். உன்னால அங்க அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாதா? மரம் செடிகளை வச்சு அதெல்லாம் உன்னால விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாதா? மரம் செடிகள் வளராதா? அப்போது உனக்கான இடம் இல்லப்பா, நீ அங்க இருக்க கூடாது. லீவ் த பிளேஸ், வேற இடத்துக்கு வா. அது நேச்சரோட சொல்ற விதம், அது உனக்கான இடம் கிடையாது, வேற உயிரினங்களுக்கான இடம். நம்ம எல்லா இடத்துலயும் போய் நான் ஆர்டிபிஷியலா நான் உட்காருவேன் உட்கார்ந்தனால பெரிய பாதிப்பு இன்னைக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இட் டசன்ட் மேக் சென்ஸ். Just by praying, we can't, get the solution. We have to work on it. If that place is inhabitable, then don't go and stay right there. அங்க ட்ரேடு நடக்கும். அந்த ட்ரேடுக்கான முக்கியமான இடம், அந்த டிபெட்டுக்கும் நேபாளுக்கும் ஒரு ட்ரேடு நடக்கிற முக்கியமான இடம். So like you have to compromise at one thing. மனுஷன் உயிர் முக்கியமா இல்ல ட்ரேடு முக்கியமான நம்ம ஒரு டிசைட் பண்ணணும். இல்ல எனக்கு ட்ரேடு தான் முக்கியம்னா then we have to keep losing life from our side. அப்ப we cannot sit and blame the nature saying like இயற்கை நடந்துருச்சு, இயற்கை சீற்றம் நடந்துருச்சு, காலமா உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டியதான். சொல்யூஷனை நோக்கி போகாம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா சரிப்பா 2025 இது நடந்திருக்கா, 2026ல இது நடந்திருக்கு, அப்ப அடுத்த வருஷம் என்ன நடக்கும், உட்காந்துருக்க வேண்டியதான். அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம தொடாம இருந்தோம்னால இயற்கை தன்னை தானே சரி செஞ்சுக்கும். நம்ம அதுக்கு தயாரா இல்ல. We have explored much more and we have literally destroyed the resources of other living creatures. நிறைய ஸ்பீஷிஸ் மனுஷனால எக்ஸ்டிங்க்டே ஆகிடுச்சு. We still, if we want to sit and flex about எனக்கு நான் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், I want to go and like, it doesn't make sense. If you still want to go give importance to the trade, you can give importance to the trade, but get ready, this is what going to happen again and again. இது 2026 ஓட மட்டும் நிக்க போறது கிடையாது, இது மறுபடியும் நடக்கும். என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப கடல் அதிகமா சூடாயிட்டு இருக்கு. கடல் சூடாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் 50 to 70% ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தேவையானது கடல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஆல்ரெடி லைஃப் எல்லாம் அழிச்சு கொண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம், நம்ம சப்ளிமெண்ட்டுக்காகவும் நம்மளோட லக்ஸுரிக்காகவும். இது என்னைக்கு நம்ம பேசி என்னைக்கு நம்ம உணர போறோமோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும். You don't, sometimes you need not, put your hands in the mud. நீ சில டைம் நம்ம தேவையே கிடையாது. We have to leave it untouched. நான் இல்ல என்னால கொடுக்க முடியாது, நான் திருப்பி போய் அங்கதான் உட்காருவேன், நான் திருப்பி போய் மவுண்டன் ஸ்டீப் ஜோன்ல தான் நான் உட்காருவேன்னு நம்ம பேசிட்டு இருந்தா அப்ப இது 2026 நிக்க போறது கிடையாது. மறுபடியும் வரும் 27ல வரும், இல்ல இந்த வருஷத்துலயே கூட இன்னொரு வரும். பிகாஸ் இப்ப கூட வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இது இந்த ஃபிளாஷ் ஃபிளட் செகண்டரி ஃபிளாஷ் ஃபிளட்டா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு அததான் வாழ்வாதாரத்துக்கு நம்பி இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட். சரிப்பா நீங்க இருக்க வேணாம், வேற இடத்துக்கு போ, நான் உனக்கு வேற இடத்துக்கான உனக்கு ஒரு லைவ்லிஹுட் நான் அமைச்சு தரேன். That's how you have to function. இல்ல நான் என்னோட லைவ்லிஹுட்டுக்காக நான் உனக்கு தரேன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கார்பரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் மெனி ஜோன்ஸ் இல்லையா? ரியலான கன்சர்னோட வேலை செய்யணும். அந்த கன்சர்ன்ல எது இருக்குதோ இல்லையோ, இந்த எர்த் இருக்கணும், இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கணும். அதை சமாளிச்சாலே போதும். நிறைய உயிரினங்களை நம்ம பாதுகாக்கலாம். மனுஷங்களையும் சேர்த்து நல்லாவே மனுஷங்களையும் சேர்த்துதான்.